என்ன அதிசயமா ஸ்வீட்டி உட்காந்து படிச்சிட்டு இருக்கா? ஸ்வீட்டி ஸ்வீட்டி இருடி, நானே எந்திரிக்க முடியாம தத்தளிச்சிட்டு இருக்கேன். இதுல நீ வேற கத்துற. இரு, எஞ்சிட்டேன். ஐயோ அப்பா, இடுப்பு போச்சே. பிரீத்தி, எஞ்ச கார் ஒண்ணால எனக்கு நிக்கிற கார் மேல வந்து தனி லாரி மோதின மாதிரி மோதிட்டு என்னாச்சு நான் கேக்குறேன். எதுக்கு வந்த? உன்னால பாரு, நான் கஷ்டப்பட்டு எடுத்து வச்சேன் ஒரு क्वेश्चनோட ஆன்சரை தேடி இப்ப எந்த பேஜ்னே தெரியல. அதுக்குதான் புக் மார்க்லாம் யூஸ் பண்ணோம். உன்கிட்ட இல்லையா புக் மார்க்கா? அப்படின்னா என்ன? அதெல்லாம் நான் யூஸ் பண்ணது இல்ல. இப்ப நான் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து கண்டுபிடிக்கணும். சரி சரி, நீ கண்டுபிடிச்ச அந்த பேஜ் எடுத்து வை. அதுக்குள்ள உனக்கு போய் டக்குன்னு ஒரு புக் மார்க்க நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். என்னவோ ஒண்ணு பண்ணிட்டோல. என் மேல நீ கோவமா இருக்கன்னு எனக்கு தெரியும். நான் புக் மார்க் செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பாரு, உன் கோவெல்லாம் பறந்து போயிடும். சரி சரி, பாக்கலாம் அதை நீ எப்படி பண்றேன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புக் மார்க்கை ரெடி பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக் ஏதாவது இருந்தா எடுத்துக்கலாம். கலர்ஃபுல்லா இருக்கணுன்றதுக்காண்டி ரெட் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ஒரு கில்டர் ஷீட் எடுத்து நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்ல அதை வந்து வெட்டி எடுத்துக்கலாம். டபுளா எடுத்துக்கலாம். ஓகேயா? ஷேப்பு தான் கொஞ்சம் முன்ன பின்ன வந்துச்சு, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நம்ம ஸ்வீட்டி தானே. ஒரு பக்கமேட்டிக்கு ஒரு ஸ்டாரை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணி இன்னொன்று ஒரு ஸ்டாரையும் அது மேல நம்ம ஒட்டிக்கலாம். 2 மினிட்ஸ்ல நம்மளோட புக் மார்க் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்குல்ல? இந்த ஏஞ்சல் கையிலலாம் இருக்கிற ஸ்டிக் மாதிரி இருக்கு. இதை கொண்டு போயிட்டு ஸ்வீட்டி கிட்ட கொடுத்தா ஸ்வீட்டி ஹாப்பி ஆயிருவா. புக் மார்க்கே ரெடி பண்ணியாச்சு. இன்னும் கண்டுபிடிக்கிறான் அந்த ஆன்சரை. ஸ்வீட்டி ஸ்வீட்டி ஸ்வீட்டி, இத பாத்தியா? இதான் புக் மார்க். இத வந்து நம்ம படிச்ச பேஜ்ல வச்சிட்டோம்னா அடுத்தபடி நம்ம சிம்பிளா அதை எடுத்துடலாம். அவ்வளவுதான், சிம்பிள். பிரீத்தி, உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? என்னோட புக் எவ்வளவு சின்னது, இவ்வளவு பெரிய புக் மார்க்க செஞ்சிருக்க. இது எப்படி என்னோட புக்குக்கு பத்தும்? ஐயோ, ஆமால, ஏதோ ஒரு ஆர்வத்துல பெருசா செஞ்சுட்டேன். அது ஒண்ணு இல்ல பிரீத்தி, நம்ம வீடியோ பாத்துருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்காக செஞ்சு காட்டினேன். உனக்கு மாடலுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். நீ பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி சின்னதா உனக்கு செஞ்சு கொடுத்துருவேன். கீழ விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டாத மாதிரியே பேசுற. சரி சரி, எனக்கு வேலை இருக்கு. நான் போயிட்டு அந்த क्वेश्चனை கண்டுபிடிச்சிட்டு வரேன். இப்படி அசிங்கமா போச்சு. எல்லாம் பண்ணி மண்டமல்ல அந்த கொண்டைய மறந்துட்டோமே. சரி, ஒரு இதுலயே சின்ன ஒண்ணு பண்ணிடலாம் டக்குன்னு. அதுக்கு ஐஸ்கிரீம் ஸ்டிக் மாதிரி சின்னதா ஏதாவது ஒரு ஸ்டிக்கை எடுத்துக்கலாம். நம்ம புக்குக்கு இந்த சைஸ் போதும். கில்டர் ஷீட் எடுத்துட்டு அதே மாதிரி குட்டியா ஒரு 2 ஸ்டாரை ரெடி பண்ணிக்கலாம். அதே போல ஸ்டிக்கர் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணி 2 பக்கமும் க்ளூ வச்சு ஸ்டாரை அட்டாச் பண்ணா நம்மளுக்கான சின்ன புக் மார்க் ரெடி ஆயிரும். வாவ், செம கியூட்டா இருக்குல்ல? சின்னதா. அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் இன்னொரு கிளிட்டர் ஷீட்டை ஓட்டணும்னா நம்மளோட மினி புக் மார்க் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத போய் நம்ம ஸ்வீட்டி கிட்ட கொடுக்கலாம். ஸ்வீட்டி, பாத்தியா? நான் சொன்ன மாதிரி உனக்காக சின்னதா உன் புக்குக்கு ஏத்த மாதிரி புக் மார்க் ரெடி பண்ணிட்டேன். நல்லா இருக்கு. இருந்தாலும் ஸ்டாரை இன்னும் கொஞ்சம் நீ அழகா பண்ணிருக்கலாம். சரி சரி, இது நல்லா இருக்கு. இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்காக செஞ்சு கொடுத்ததுக்கு தேங்க் யூ. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நாங்க வீடியோஸ் போறப்பல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம எங்க சேனல்ல இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.